குட் ஈவினிங் டீச்சர். வாமா ராதா, வந்த நேரமாச்சா? இல்ல, இப்பதான் அரை மணி நேரம் ஆகுது. உள்ள வர்றதானே? கிளாஸ் நடக்கும்போது தொந்தரவு செய்யலாமா? பாருங்க, ஐம் சாரி டீச்சர். மறுநாள் 4 நாள் ஆயிடுச்சு. இல்ல டீச்சர், மறுநாள் தரேன்னு சொன்னா. போனேன், கடை மூடி இருந்துச்சு. சரி, இன்னைக்கும் போனேன், திருப்பி கடை மூடி இருந்துச்சு. எப்படியோ விசாரிச்சு அவன் வீட்டை கண்டுபிடிச்ச. அவன் என்ன சொன்னா தெரியுமா? கல்யாணம் 2 நாள் ஒன்னா. நான் என்ன விடுவேனா? அப்படியே கையோட இழுத்துட்டு வந்து கடையை திறக்க சொல்லி வாங்கிட்டு வந்த. நல்லா இருக்க பாருங்க. நல்லா இருக்கு. என்ன விலை? ஏங்க ஒண்ணும் இல்ல, விலை ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கே. 500. 500 ரூபாவா? 500 இல்ல, 500. போட்டு பாருங்க. என்னம்மா, என்னாச்சு? சொல்லுமா. ஒண்ணு இல்ல. என்கிட்ட சொல்லதுக்கு ஏன் தயங்குற? சொல்லு. நான் மனசார ஒருத்தரை விரும்புறேன், அவரும் என்ன விரும்புறாரு. எங்க அப்பாவுக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தர், கொஞ்சம் முரட்டு சுபாவம் உள்ளவர். அவர் என் ஃப்ரெண்ட் அடிச்சுட்டாரு. இப்ப அவர் பெட்ல தான் இருக்காரு. அப்படியா? அடிச்சது யாரு? உங்க தம்பி பாண்டி. நீங்க தான் எப்படியாவது அவர்கிட்ட சொல்லணும். இனிமே உங்க விஷயத்துல என் தம்பி தலையிடக்கூடாது, அவ்வளவுதானே? சொல்றேம்மா. போலாமா டீச்சர்? இதுக்கு முன்ன எங்க வேலை பாத்தீங்க? மேட்டுப்பாளையத்துல. இங்க இருந்து 70 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்ல? அதுக்கு முன்ன ஆரம்பத்துல இருந்து அங்கதான் இருக்கேன். உங்க சொந்த ஊரு? நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இங்கதான். கூட பிறந்தவங்க? நான் ஒருத்திதான். அம்மா இருந்து 10 வருஷம் ஆச்சு. அப்படியா? God. அடடா, பேசிக்கிட்டே வந்ததுல உங்க வீட்டுக்கு போறதுக்கு பதிலா எங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்துட்டேன். ஐம் சாரி. பரவாயில்ல. சரி, ஒண்ணு செய்வோமா? இவ்வளவு தூரம் வந்துட்டோம், எங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்களேன். சரி. வாங்க டீச்சர், உட்காருங்க. யாரு? நான் தான் டேடி பேசுறேன். அட, காலேஜ்ல இருந்து வந்துட்டியா? நம்ம வீட்டுக்கு விருந்தாளி ஒருத்தர் வந்திருக்காங்க. விருந்தாளியா? யாரு? வந்துதான் பாருங்களேன் டேடி. அப்பா வந்துருவாரு. இத பாத்துட்டு இருக்க, நான் இப்ப வந்துடுறேன். அதுதாம்மா எனக்கும் தெரியல. அக்கா, எங்க புறப்பட்ட? டவுனுக்கு போய் ஆபீஸ்ல பார்த்து வேற ஊருக்கு மாத்திக்க போறேன். ஏன், இந்த ஊர் பசங்க ஒழுங்கா படிக்க மாட்டாங்களா? சொன்னதுனால தட்டு தட்டி வைக்கிற? எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் பிடிச்சிருக்குன்னு நேத்து தானே சொன்னேன். ஆனா இனிமே என்னால இங்க நிம்மதியா இருக்க முடியாது. என்ன நடந்தது? நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? இத்தனை நாளா உனக்கு தெரியாம இருந்த விஷயத்த நான் சொல்ல போறேன். அத கேட்டதுக்கு அப்புறம் என்னோட முடிவு சரிதான்னு நீயே சொல்லுவ. என் முதலாளி தங்கமானவர்னு அடிக்கடி நீ சொல்லுவியே, அந்த சங்கர்லிங்கத்தால என் வாழ்க்கையே பாழா போச்சு. இனிமே நான் சொல்லித்தான் ஆகணும். அப்பாவும் அம்மாவும் காலமானதுக்கு அப்புறம் தங்கி படிச்சுட்டு இருந்தேன். நான் டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடிச்சிட்டு வேலையில சேர்ந்தேன். அங்கே ஒரு நாள் ஸ்கூல் முடிஞ்சு பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நேரமாகியும் பஸ் வரல.
அப்போ அந்த வழியா அவர் ஜீப்ல வந்தாரு. என்ன பார்த்ததும் பக்கத்துல வந்து போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் விடுறேன்னாரு. மழை வேற வரும் போல இருந்தது. முன்ன பின்ன அறிமுகம் இல்லாதவரோட போக தயங்கினேன். கூப்பிட்டாரு. அவரை பார்த்தா நல்லவர் மாதிரி தெரிஞ்சது. வண்டியில ஏறினேன். ரொம்ப கண்ணியமா நடந்துகிட்டாரு. வீட்டுக்கு கொண்டு போய் விட்டாரு. மறுநாள் அதே இடத்துல சந்திச்சாரு. எங்க பழக்கம் ஆரம்பமாச்சு. ஒரு நாள் அவரை பார்க்கலன்னா கூட எதையோ இழந்துட்ட மாதிரி ஒரு வித மனக்கலக்கம், நிம்மதி இல்லாத நிலை. ஆமா, அந்த அளவுக்கு எனக்கு அவர் மேல ஈடுபாடு உண்டாயிடுச்சு. நல்லது கெட்டதை பத்தி சிந்திக்க இயலாத வயசு. அந்த வயசுக்கே உரிய வேகம் எங்க நெருக்கத்து மேலும் அதிகமாக்கிடுச்சு. அவர்தான் என் உலகம் நினைச்சேன். வெக்கத்தை விட்டு சொல்றேன், அப்ப நான் அவருக்கு தாலி கட்டாத மனைவி. என்னையே அவருக்கு அர்ப்பணிச்சுட்டேன். ஊரவைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. நான் மனசார நம்பினேன். கைவிட மாட்டேன்னு அம்மன் சன்னிதானத்துல சத்தியம் செஞ்சாரு. 10 நாள்ல திரும்பி வர்றேன்னு போனாரு. போனவரு திரும்பி வரவே இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் வருவாருன்னு நான் வருஷக்கணக்கா காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்படி ஒரு ஏமாற்றம் என் வாழ்க்கையில் வரும்னு நான் நினைக்கவே இல்லை. இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் இந்த ஊர்ல, அதுவும் அவரு வீட்டுல சந்திப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ எங்க போன? ராதா எனக்கு பழக்கம். 2-3 தடவை வீட்டுக்கு கூப்பிட்டா. இன்னைக்கு நான் போனேன். கல்யாணம் பண்ணாம காலத்தை கடத்திட்டு இருக்கிற காரணம் இப்பதான் எனக்கு புரிஞ்சது. இப்ப சொல்லு, என்னால இங்க எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அவனுக்கு இருக்கிற அந்தஸ்துல இதை வெளியே சொல்ல போறதில்ல. நாம இருக்கிற நிலையில நாம சொல்ல போறதில்ல. அதனால நீ எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல பாண்டி, என்ன தடுக்காத. திருப்பி திருப்பி இதே சொல்லி இருந்தா எப்படி? இத்தனை காலமா ஆனாதே ஆளுக்கு ஒரு பக்கமா இருந்தோம். இனிமேலும் உன்னை தனியா விட தயாரா இல்ல. ஒட்டில இருக்க துணியெல்லாம் எடுத்து வை. டீச்சர், வாமா. என்ன டீச்சர், வந்தவங்க திடீர்னு வந்துட்டீங்க? உட்காருமா. ஒரு முக்கியமான விஷயம், உடனே பார்த்தாகணும். ஆமா, வீட்டுல வேலைக்காரர் இருந்தானே, அவங்கிட்ட சொல்லிட்டு வந்தானே, சொல்லலையா? இல்லையே, மறந்துருப்பா. இந்த மாதிரி வேலைக்காரங்களை வச்சிருக்காரு பாருங்க. எங்க அப்பா சரியில்லை. சொல்லாம வந்ததுக்கு என்ன தண்டனை தெரியுமா? அடுத்த தடவை வரும்போது ஒரு நாள் முழுக்க இருக்கணும். என்ன டீச்சர், நான் பாட்டுல பேசிட்டு இருக்கேன், நீங்க எதையும் யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா? வரேன். எப்ப வரீங்க? இன்னும் ஒரு வாரம் ஆகட்டும். ஓகே, கட்டாயமா வரணும். நான் வரட்டுங்களா? மகன் கூட பார்க்க மாட்டேன், கொண்டு போட்டுருவேன். வேற ஏதாவது விவகாரம் நடந்தது, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஆமா.